ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் எப்பொழுதுமே தனியா பயணிக்காது. ஏன்னா எதிரி நாட்டு ஃபோர்ஸ் நம்ம நாட்டு விமானம் தாங்கி கப்பலுடைய ரன்வே தான் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி விமான ஓடுதளத்தை அடிச்சா போதும் அந்த விமானம் தாங்கி கப்பலால பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. இதனாலேயே அது போர் பயிற்சியில ஈடுபடும் போதோ இல்லனா போருக்கு போகும்போதோ கூடவே எஸ்கார்ட் மாதிரி சில ஆன்டி சப்மரைன்ஸ் போர் கப்பல்களும் பாதுகாப்புக்காக பயணிக்கும். ஆபீசர்ஸ், இது ஒரு ஆன்டி சப்மரைன் ஷிப். இந்த கப்பல்ல அதிபயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு தெரியும்ல. இப்படி பொறுப்பு இல்லாம சுத்துனா சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். இங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஏதாவது வான் ரீதியான அச்சுறுத்தல்கள் இல்லனா ஆளில்லா போர் விமானங்கள் பறந்து வந்தாலோ 400 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா ஈஸியா வான்லயே அடிச்சு நாசம் பண்ணிடும். இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியன் நேவிக்கு அதிகாரப்பூர்வமா அர்ப்பணிச்சாலும் இன்னும் முழுமையான சேவையில இல்ல. ஏன்னா சீ ட்ரையல் முடிச்சிட்டு இப்பதான் விமான போக்குவரத்து போர் பயிற்சியில சோதனையில ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இன்ஃப்ராரெட் கேமராவை பயன்படுத்தி இரவு நேரங்களில் கூட தண்ணிக்கு அடியில் இருக்கிற எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பலை டிராபிடோஸ் ஏவுகணைகள் அனுப்பி அழிக்கக்கூடிய நாசகார ஹெலிகாப்டர் MH-16 ரோமியோ நேத்து நைட்டு 22:55க்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் ஏவியேஷன் டெஸ்ட்ல வெற்றிகரமா தரையிறங்கி இருக்கு. இரவு நேரங்களில் பாதுகாப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமானது. இந்திய கடற்படைக்கு கிழக்கு கடற்படை தலைமையகமா ஆந்திரால இருக்கிற விசாகப்பட்டினம் நேவல் பேஸும் மேற்கு எல்லை கடற்படை தலைமையகமா கர்நாடகால இருக்கிற கார்வார் நேவல் பேஸும் இருக்கும் இந்தியன் நேவி லெப்டினன்ட் கமாண்டர் தெரிவிச்சிருக்காரு. இந்தியன் ஈஸ்டர்ன் நேவல் பேஸா வைசாக் சீ போர்ட் இருந்தாலும் 262 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் 45,000 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை நிறுத்தி வைக்க வசதியான உள்கட்டமைப்பு மற்றும் போதுமான ஆழம் இல்லாததால அதை கட்டமைக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை காட்டுப்பள்ளி கடற்படை துறைமுகத்துல தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்திய கிழக்கு கடல் எல்லையை காவல் காக்க ஐஎன்எஸ் விக்ராந்த் வங்காள விரிகுடா கடல் பகுதியிலையும் மேற்கு கடல் பகுதி காவலனா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அரபிக் கடல்லையும் நிறுத்தி வைக்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் முடிவு பண்ணிருக்காரு. ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர் கப்பல் மணிக்கு 28 நாட்ஸ் வேகத்திலையும் 75,000 நாட்டிகல் மைல் வரைக்கும் நிக்காம போற கெபாசிட்டி இதுல இருக்கு. இதுல இருக்கிற 4 ஜெனரல் எலக்ட்ரிக் 2500 என்ஜின்ஸ் 2 ஷாஃப்ட் கேஸ் டர்பைன்ஸ் வச்சு 5000 வீடுகளுக்கு எலக்ட்ரிக் சப்ளை பண்ற அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். 20,000 கோடி செலவுல கட்டப்பட்ட இந்த கப்பலோட அடிப்பாகத்தை 2009ல தயாரிச்சு கடல்ல இறக்குனாங்க. இந்த கப்பல்ல மிக் 29K ஃபைட்டர் ஜெட்ஸ் கேமோ 21 ஹெலிகாப்டர்ஸ் விமானங்களை கேரி பண்ண முடியும். இந்தியன் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடலின் எல்லையில சீன அத்துமீறலை தடுக்கவும் பாதுகாக்கவும் நேவல் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால ரஃபேல் எம் ஃபைட்டர் ஜெட்ஸ் F-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானங்களை கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க.